திருவருகை காலம் 20ஆம் நாள். நித்தியமான அன்பு தந்தையே இறைவா, திருவருகை காலத்தின் இந்த 20வது நாளில் உமது திருமுன் பணிந்து நிற்கின்றோம். உலக மீட்பிற்காக அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தது போல எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நீர் ஒரு உன்னத திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். உங்களுக்கு நான் செய்யவிருக்கும் திட்டங்களை நான் அறிவேன். அவை உங்களின் நலனுக்கான திட்டங்களை அன்றி தீமைக்கானவை அல்ல என்று நீர் கொடுத்த வாக்குறுதிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்னை மரியா உமது திட்டத்தை கேட்டபோது அதில் இருந்த சிரமங்களைக் கண்டு அஞ்சாமல் உம்முடைய வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்தது போல நாங்களும் எங்கள் வாழ்வின் புதிர்களையும் போராட்டங்களையும் உமது கைகளில் ஒப்படைக்கின்றோம். இரக்கமுள்ள இறைவா, எங்களுடைய சொந்த திட்டங்கள் தோல்வி அடையும் போது நாங்கள் சோர்ந்து போகின்றோம். எங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாத போது உம்மிடம் முறையிடுகின்றோம். ஆனால் எங்களை விடவும் மேலாக எங்களை நேசிக்கும் நீர் எங்களுக்கு எது சிறந்தது என்பதை அறிவீர். அன்னையின் இதயத்தில் இருந்த அந்த ஆழ்ந்த அமைதியையும் விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். என் விருப்பம் அல்ல, உமது திருவுளமே நிறைவேறட்டும் என்று சொல்லும் துணிவை தாரும். மரியாள் இறை வார்த்தையை கேட்டு அதை தன் இதயத்தில் கருத்தாய் போற்றியது போல நாங்களும் உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ கற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்கள், எங்கள் தொழில், எங்களின் எதிர்காலம் என அனைத்தையும் உமது திருப்பாதத்தில் வைக்கின்றோம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் நாங்களும் உமது மீட்பு திட்டத்தில் சிறிய கருவிகளாக பயன்படுத்தப்பட அருள் புரியும். வாழ்வு தரும் வல்லவரே, கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்நோக்கி இருக்கும் இந்த வேளையில் எங்கள் இதயங்களை ஒரு காலியான தொழுவமாக உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நீர் வந்து அங்கே அமர்ந்து கொண்டு உமது விருப்பப்படி எங்களை வழி நடத்தும். உம்முடைய திட்டம் சில நேரங்களில் சிலுவைகளை உள்ளடக்கியதாக இருந்தாலும் அதன் முடிவில் உயிர்ப்பும் வெற்றியும் உண்டு என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க செய்தருளும். அன்னை மரியாவின் தாழ்ச்சி எங்களை அலங்கரிக்கட்டும். உமது தூய ஆவியின் வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.